வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டெல்லியுடைய புதிய முதலமைச்சராக பாஜகவின் ரேகா குப்தா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவங்க ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவா ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கே அவங்களுக்கு சிஎம் பதவி கொடுத்து பாஜக அழகு பாக்குது. சரி, டெல்லியில யாரு சிஎம்மா வந்தா நமக்கு என்ன அப்படின்னு இந்த விஷயத்த அவ்வளவு எளிதில் நம்ம கடந்து போயிட முடியாது. பாஜகவுல பதவி வாங்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரேகா குப்தா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ரேகா குப்தாவை பத்தி முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். இவங்க டெல்லி யூனிவர்சிட்டியில படிக்கும் பொழுதே ஸ்டூடெண்டா இருக்கும் போதே பாஜகவுடைய ஸ்டூடெண்ட் விங்கான ஏபிபிபில ஆக்டிவ் மெம்பரா இருந்திருக்கிறாங்க. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவகோட மகிழா விங்ல ரொம்ப ஆக்டிவ் மெம்பரா இவங்க இருந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம டெல்லி பிஜேபியோடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்காங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு பதவியை இவங்களை நம்பி இவங்க கிட்ட கொடுத்திருக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு கடைஞ்செடுத்த ஒரு சங்கியா இந்த ரேகா குப்தா இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, பிஜேபி விமென்ஸ் விங்கோட நேஷனல் வைஸ் பிரசிடென்ட், 3 முறை கவுன்சிலரா இருந்திருக்கிறாங்க. 2 முறை எம்எல்ஏ எம்பி தேர்தலில் நின்று தோத்து போயிருக்கிறாங்க. 3வது முறை இப்போ நின்று முதல் முறையா எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் இன்னைக்கு கொண்டு வந்து முதலமைச்சரா டெல்லியில உட்கார வச்சிருக்காங்க. இதுல பல சிறப்புகள் உண்டு. மோடி ஆட்சிக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. மோடி பிரதமரா இருக்கக்கூடிய அவருடைய ஆட்சி காலத்துல இதுதான் முதல் முறையாக ஒரு மாநிலத்தோட பிரதமரா ஒரு பெண்ணை நியமித்திருக்கிறார்கள். டெல்லியுடைய 4th விமன் சிஎம் ரேகா குப்தா. இதுக்கு முன்னால ஷீலா தீக்ஷித், சுஷ்மா சுவராஜ், அப்புறம் ரீசெண்டா ஆம் ஆத்மி கட்சியுடைய அதிஷி, இவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்பதான் முதல் முறையா மோடியுடைய ஆட்சி காலத்துல ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஒரு சிஎம்மா உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ இதற்கு காரணம் என்ன? மேலோட்டமா பாஜகல என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா? பாருங்க, நாங்க பெண்களுக்கு எல்லாம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம், பெண்களுக்கும் ஆண்களுக்கு நிகரா நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பெண்களை வலிமைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கதை விடுவாங்க. ஆனா இதுல அடியில இந்த அம்மா இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்குது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அம்மாவுடைய எஸ்டடி வரலாறுலாம் ஸ்லோவா இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ரேகா குப்தா தான் சிஎம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண கையோட பாத்தீங்கன்னா இந்த அம்மா ட்விட்டர்ல போட்ட பல ட்வீட்ஸ மக்கள் தோண்டி எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு வெறுப்பு, வன்முறை, ரொம்ப கீழ்த்தரமான பதிவுகளை இந்த அம்மா போட்டிருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து போடுறாங்க பல்வேறு ட்வீட்ஸ். இந்த அம்மா சிஎம்மா பதவி ஏற்கிறத விட ரொம்ப மும்முரமா உட்கார்ந்து எக்ஸ் வலைதளத்துல தன்னுடைய பழைய ட்வீட்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு தினம் தினம் வக்ரத்தையும் வன்மத்தையும் இந்த அம்மா வாந்தி எடுத்து வச்சிருக்குது. அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தி பற்றியும் பிரியங்கா காந்தி பற்றியும் மிகவும் தரக்குறைவான பதிவுகள். அத விரிவா நான் சொல்ல கூட விரும்பல. அவ்வளவு மோசமான பதிவுகளை, அவ்வளவு தரக்குறைவான பதிவுகளை இந்த அம்மா போட்டிருக்கு. அதே மாதிரி ஜேஎன்யூல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க தெரியுமா? அந்த நேரத்துல இந்த அம்மா பேசின ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல ஸ்டூடெண்ட்ஸ் உடைய உணர்வுகளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எந்த அளவுக்கு அரகண்டா இந்த அம்மா பேசிருக்கு அப்படிங்கிற வீடியோ இன்னைக்கு எல்லாரும் எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, இவங்க பெரிய ஆக்ஷன் குயின் வேற. கவுன்சிலரா இருக்கும் பொழுது டெல்லி முனிசிபல் கவுன்சில்ல இந்த அம்மா சேரி, டேபிள், மைக் எல்லாம் போட்டு உடைக்கிற வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஆக்ஷன் குயின் ரிவால்வர் ரீட்டாவை பிஜேபி உங்களுக்கு டெல்லி சிஎம்மா பரிசளித்திருக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகள் இந்த வீடியோவை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இத கவுண்டர் பண்ணக்கூடிய விதத்தில் பிஜேபி வழக்கம் போல ஒரு பொய்யான வீடியோ வைரல் பண்றாங்க. அதாவது ஒரு பெண் வாள் வித்தை காட்டக்கூடிய ஒரு வீடியோவை வைரல் பண்ணி, பாத்தீங்களா இவங்கதான் ரேகா குப்தா, இவங்கதான் டெல்லியுடைய புது சிஎம், இவங்கதான் அந்த வீர பெண்மணி அப்படின்லாம் வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா அது ஏதோ மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு நடிகை பாயல் ஜாதவ் அப்படிங்கிற ஒரு நடிகையா. நடிகை போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட இதுங்க திருடி எடுத்துக்கிட்டு ரேகா குப்தாக்கு நல்லவங்க அப்படிங்கிற சர்டிபிகேட்டை கொடுக்க முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு அதையும் போட்டு உடைச்சிட்டாங்க. இதுதான் இந்த அம்மாவுடைய எஸ்டிடி வரலாறு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்படிப்பட்ட குவாலிபிகேஷன்ஸ் இருந்தாதான் பாஜகவுல பதவி வாங்கி ஷைன் பண்ண முடியும். இன்னைக்கு யோகி ஆதித்யநாத், ஹிமந்தா பிஸ்வா சர்மா எல்லாம் இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் அவங்க செஞ்சதுனாலதான் இவ்வளவு பதவி எல்லாம் வாங்கி அனுபவிக்கிறாங்க. அப்ப பாஜகவுல பதவி வாங்கணும்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குவாலிபிகேஷன் என்னன்னா, மக்களை பத்தி எந்த கவலையும் படக்கூடாது,
மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அதை புடுங்கி ஆணில மாட்டிட்டு, இல்லைன்னா அதுக்கு ஃபைனல் ரைட்ஸ் பண்ணிட்டு புதைச்சிட்டு அதுக்கப்புறம் பாஜகவுல வந்து சேரணும். தலைமை என்ன சொல்லுதோ அதை கண்மூடித்தனமா எந்த கேள்வியும் கேட்காம நடைமுறைப்படுத்தணும். வார்த்தைக்கு வார்த்தை வன்மையும் வெறுப்பையும் பிரிவினைவாதத்தையும் தொடர்ந்து பேசணும். இந்த குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா பாஜகல உங்களுக்கு பதவி கன்ஃபர்ம்டு. இதுல பெண்களுக்கு வந்து they have to go that extra mile அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆண்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமா செஞ்சிடலாம். ஆனா பெண்களுக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த வெறியோட அவங்க செயல்பட்டாதான் ஆண்களுக்கு நிகராக இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சு நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்கும் பதவி கொடுங்க அப்படின்னு தைரியமா கேட்டு வாங்க முடியும். உதாரணத்துக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் விமென்ல தலைவரா போட்டிருந்தாங்கல்ல ரேகா சர்மான்னு ஒரு பெண். நேஷனல் கமிஷன் ஃபார் விமெனுக்கு அந்த அம்மா சேர்மன். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், அநீதிகள் இதெல்லாம் வந்து தட்டி கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிளான போஸ்ட்ல இருக்கு அந்த அம்மா. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த போஸ்ட்ல உட்கார்ந்துகிட்டே ட்விட்டர்ல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களை பற்றி, அவர்கள் பிறப்பை பற்றி படு கேவலமான மோசமான பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கு. நுப்பூர் சர்மா அப்படின்னு பிஜேபியில ஒரு அம்மா, உங்க எல்லாருக்கும் தெரியும். நபிகள் நாயகம் பற்றியும் ஆயிஷா பற்றியும் மிக கொச்சையாக ஒரு நேஷனல் டிபேட்ல பதிவு பண்ணி அது நாடு எங்கேயும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி வளைகுடா நாடுகள்ல இருந்தெல்லாம் இதற்கு எதிர்ப்பு வந்து கடைசியில வேற வழியே இல்லாம பிஜேபி பின்வாங்கி அவங்கள வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே நீக்குனாங்க. அந்த அம்மா வேற புலம்பிட்டு இருந்தேன் என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. அப்போ பாஜகவுல பதவி வாங்கணும், பாஜகவுல நாம தனியா தெரியணும்னா அதற்காக எந்த விதமான கீழ்த்தரமான வேலையும் செய்யலாம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாதான் இவங்க அஜெண்டாவோட உள்ள வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த ரேகா குப்தாவும் அப்படிதான். இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே கூட பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவ்வளவு மோசமா அவர் சாதிய பின்னணி, அவர் பிறப்பு எல்லாத்தையும் கொச்சப்படுத்தி இந்த அம்மா மேடமடையா பேசிருக்கு. ஆனா ஜிக்கு கீழே வரக்கூடிய சிஎம் எல்லாருமே ஜி மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு வீடியோ வந்து சோசியல் மீடியால வைரல் ஆகுது. அதாவது சிஎம்மா பதவி ஏத்தப்புறம் இந்த அம்மா முதல் கையெழுத்து போடுதான். எப்படி நம்ம ஜி வந்து பெண்ணு பேப்பர்லயே படாம கையெழுத்து போடுற மாதிரி நடிச்சாரோ அதே மாதிரி இந்த அம்மா ஒரு படி மேல போயிடுச்சு. பெண்ணோட மூடிய கூட கழட்டல, அதை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குது கையெழுத்து போடுற மாதிரி. அப்புறம் அங்க இருந்து சொல்றாங்க போட்டோகிராஃபர், பெண்ணோடைய மூடிய கொஞ்சம் கழட்டுங்கம்மான்னு. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே பெண் மூடிய கழட்டிட்டு இது கையெழுத்து போடுற மாதிரி டிராமா பண்ணுது. இப்படிப்பட்ட டிராமா பண்ற வேலையை தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சிறப்பா செய்யறாங்க. அதற்கு உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலை பிஜேபியோட மாநில தலைவரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நீங்க பாருங்களேன், என்னெல்லாம் நல்லது பண்ணிருக்கிறாரு மக்களுக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வராது. ஆனா என்னெல்லாம் கவன ஈர்ப்பு அரசியல் இவர் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு நீங்க வருஷப்படுத்திடலாம். எப்படி கெண்டக்கால் அளவு இருக்கிற தண்ணியில நின்னுக்கிட்டு ஐயோ வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, ஐயோ சென்னைய வெள்ளத்துல மிதக்குது அப்படின்னு டிராமா போட்டது. மைக்கேல்பட்டியில ஒரு குழந்தை இறந்து போனோம்னா அந்த இறந்த குழந்தையுடைய ஒரு வாக்குமூலத்தை வெட்டி ஒட்டி இங்க கட்டாய மதமாற்றம் பண்றதுக்கான முயற்சி நடக்குதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒரு வேலையில இறங்கி கடைசியில அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கலெக்டருக்கு போய் மனு கொடுக்குறாங்க. நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறோம், 100 வருஷமா இந்த ஸ்கூல் நடக்குது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்தது இல்ல, தேவையில்லாம இந்த சங்கிகள் இங்க வந்து பிரச்சனை பண்றாங்க, எங்களை நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை சிபிஐ வரைக்கும் போய் அப்புறம் பிஜேபியில இருந்து ஒரு சிறப்பு மகளிர் குழு போட்டு விஜயசாந்தி தலைமையில வந்து இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில சிபிஐ மகளிர் குழு எல்லாரும் என்ன சொன்னாங்க, கட்டாய மதமாற்றம் எல்லாம் ஒண்ணுமே நடக்கல, அந்த பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்குச்சு அப்படிங்கறத உறுதி செய்தார்கள். கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சிடுச்சு, தீவிரவாதிகள் கிளம்பிட்டாங்க, தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வேலை செய்யறாங்க, இது போன்ற பொய் வதந்திகளை பரப்பினாரு. இப்போ ரீசெண்டா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன். பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு ஒன்றிய அரசு கிட்ட கோரிக்கை நான் வைக்க மாட்டேன். ஆனா என்ன நானே சாட்டை அலாடிச்சுக்கிட்டு டிராமா பண்ணுவேன், கவர்னர் ஈர்ப்பு அரசியல் பண்ணுவேன். பாருங்க என்கிட்ட கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இதை நான் இப்ப வெளியிட போறேன், புலி வருது அப்படின்னு டிராமா பண்ணுவேன். இப்போ ஒரு வாரமா நேரடியாக சவால் விடுறாரு, எங்க கெட் அவுட் மோடி,
வெளியே போடா மோடி. நம்ம கூட சொல்லல போடான்னு. என்னதான் நமக்கு அவர் மீது மாற்று கருத்து இருந்தாலும் நாட்டுடைய பிரதமர் அட்லீஸ்ட் அந்த குறைந்தபட்ச மரியாதையாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு ஜனநாயக ரீதியில் கோ பேக் மோடின்னு சொல்றோம், இல்ல கெட் அவுட் மோடின்னு சொல்றோம். இந்த ஆள் அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு, வெளியே போடா. இந்த செந்தில் சொல்வார்ல, ஹாப்பி பர்த்டே டே டே டு யூன்னு, அந்த மாதிரி இந்த ஆளு வெளியே போடா மோடி, வெளியே போடா மோடின்னு மூச்சுக்கு 300 தடவை இவர் தான் தன்னுடைய தலைவரை டா போட்டு கூப்பிடுறாரு. பண்ணிடுவியா, செஞ்சிடுவியா அப்படின்னு நேத்து சவால் விட்டாரு. தமிழக மக்கள் செஞ்சு காமிச்சிட்டாங்க. நேத்து ஃபுல்லா கோ பேக் மோடி ட்ரெண்டிங். இப்ப மூச்சில கரிய பூசிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே இப்ப எதையாவது பண்ணணும்ல. உடனே தன்னோட சோசியல் மீடியா பாட்ஸ் எல்லாம் களத்துல இறக்கி விட்டு இருக்கிறாரு. கம்பெனிக்கு பிரயோஜனம் இல்லாம என்ன நேரமோ சோசியல் மீடியால உட்கார்ந்துகிட்டு இது போன்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ற ஒரு வார் ரூம் வச்சிருக்கிறாருல, அந்த வார் ரூம களத்துல இறக்கி விட்டு இன்னைக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கறத ட்ரெண்ட் பண்றாங்க. ஆர்கானிக்கா ட்ரெண்ட் ஆற ஒரு ஹேஷ்டேக்குக்கும் இந்த மாதிரி காசு கொடுத்து ட்ரெண்ட் பண்ற ஹேஷ்டேக்குக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாதா? இதுதான் அண்ணாமலையுடைய அரசியல். இதுதான் அண்ணாமலைக்கு தெரிந்த அரசியல். இப்படிப்பட்ட அரசியல் தான் பிஜேபி தலைமைக்கும் தேவைப்படுது. மக்களுக்கான நல்லதுக்கான அரசியல் பேசுற தலைவர்கள் அவங்களுக்கு தேவையில்லை. மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான அரசியல் வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய மாநில தலைவர்கள் உங்களுக்கு தேவையில்லை. அண்ணாமலை மாதிரி துக்கிரித்தனமா தற்குறித்தனமா பேசிக்கிட்டு கவன ஈர்ப்பு செஞ்சுக்கிட்டு இல்லோன் ஒரு வெல்னோன் ஐ எம் நாட் அன்னோன், நல்ல விதமா பேசினாலும் சரி கெட்ட விதமா பேசினாலும் சரி, கல்யாணத்துல நான் தான் மாப்பிள்ள, செத்த வீட்டுல நான் தான் போனோம்னு எல்லாரும் என்னை பத்தி தான் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அருவருப்பான அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியலை செய்யக்கூடியவர்கள் தான் பாஜக சஸ்டெயின் ஆக முடியும். நீங்க பாருங்களேன், மத்த கட்சியில இருந்து பாஜகவுக்கு போன தலைவர்கள்லாம் பெருசா யாரு ஷைன் பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க. திமுகல இருந்து விபி துரைசாமி போனாரு, எவ்வளவு அசிங்கப்பட்டாரு. இங்க இருந்து போன நயினார் நாகேந்திரன் அவரால் ஷைன் ஆக முடிஞ்சுதா? தொடர்ந்து அவரும் முயற்சி பண்றாரு மாநில தலைவர் ஆகணும்னு. ஏன் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் ஆக்க மாட்டேங்கிறாங்க? இன்னமும் ஏன் அண்ணாமலை போன்ற ஒரு தற்கூரிய பிடிச்சுக்கிட்டு தொங்குறாங்க? ஏன்னா அண்ணாமலை செய்யக்கூடிய இந்த அருவருப்பான இந்த கிரிமினல் அரசியல் தான் அவங்களுக்கு தேவை. நேர்மையான ஆக்கப்பூர்வமான அரசியலை என்னைக்குமே அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் ஹெச் ராஜா வகையராக்கள் இன்னமும் பாஜகக்குள்ள ஒரு இன்ஃபுளுன்ஸ் செலுத்த முடியுதுன்னா அதுக்கு காரணம் இவங்களோட இந்த கிரிமினல் மைண்ட் செட். இன்னைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனையை திருப்பரங்குன்றத்தை கிளப்பி அதுக்கு 4 கேஸ போட வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி அங்க இல்லாத ஒரு பிரச்சனைக்கு ஒரு போராட்டத்தை பண்ணி இதை ஒரு பேசும் பொருளா மாத்த முடியுது பாத்தீங்களா? இப்படிப்பட்ட கிரிமினல் அரசியல்வாதிகள் தான் பாஜகவுக்கு தேவை. இப்படிப்பட்ட கிரிமினல்ஸை செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு தலைவராக முக்கியமாக மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய முக்கியமான பதவிகள்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்படிதான் இந்த ரேகா குப்தாவை இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. ரேகா குப்தா வெறும் பொம்மை தான். அந்த பொம்மைக்கு கீ கொடுக்கறது மேல இருக்கக்கூடிய RSS. நாக்பூர் எப்படியெல்லாம் கீ கொடுக்குதோ அப்படியெல்லாம் இந்த ரேகா குப்தா அப்படிங்கிற பொம்மை விரைவில் ஆட ஆரம்பிக்கும். அப்பதான் மக்களுக்கு நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற உண்மை புரியும். பட் அப்கோர்ஸ் நவ் இட் இஸ் டூ லேட். 5 வருஷம் உங்களுக்கு வேற வழி இல்லை, இதெல்லாம் சகிச்சுட்டு தான் ஆகணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டுல பிஜேபி எப்படியாவது கால் உண்ணணும். அடுத்து இன்னும் 1 வருஷத்துல இங்க வந்து மாநில தேர்தல் வரப்போகுது. எப்படியாவது இங்க ஆட்சியை பிடிச்சிடணும், நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ எப்படியாவது ஆட்சியை தம் வசத்துல கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. டெல்லி மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச அந்த முட்டாள்தனத்தை தமிழ்நாடு மக்கள் தயவு செஞ்சு செஞ்சிடறாதீங்க. அதுக்கப்புறம் ரஜினி சார் சொன்ன மாதிரிதான், அந்த ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. நன்றி.